அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் மஞ்சுளா தேவி. நான் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷமும் 2 மாதமும் முடிஞ்சிட்டு. என்னை வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நான் வீட்டுக்கு போகணும் வந்தால் 30,000 ரியால் கட்டிட்டு தான் அனுப்ப சொல்கிறாங்க. ஏன்னா நான் 2012 ஜூன் மாதம் 27ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு நான் வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வந்து ரியாத்தில் ஒரு வீட்டில் எனக்கு வேலைக்கு விட்டாங்க. அந்த வீட்டில் எனக்கு 8 மாதம் வேலை செஞ்சேன். சம்பளம் சரியா இல்லை, சாப்பாடு சரியா இல்லை. 4 வீட்டில் வேலை செய்யணும். அதனால் அந்த வீட்டில் நான் இருக்க எல்லாத்தையும் நான் ஊருக்கு அனுப்புங்க, இல்லாட்டி இப்போ என்ன மக்தப்பில் விடுங்கன்னு சொன்னதுக்கு நான் திரும்ப போய் ஊருக்கு அனுப்புங்கன்னு கேட்டதுக்கு ஊருக்கு அனுப்ப மாட்டேன்ட்டானுங்க. நீ எங்கே சரி வேறு வீட்டில் போய் வேலை செய்யணும்னு சொன்னானுங்க. வேறு வீட்டுக்கு எனக்கு வேலைக்கு அனுப்புனானுங்க. ஏஜென்சியில் கொண்டு வந்து 2 நாள் வச்சுருந்தானுங்க மக்தப்பில். அவனுங்க அந்த நேரம் இவனுங்க இந்த வீட்டுக்கு வந்தானுங்க. அந்த ஏஜென்சிக்கு வந்து என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து ஒரு கிளை ஒன்றை தான் பார்க்கணுன்னு சொன்னாங்க. கிளை ஒன்றை பார்க்கணுன்னு சொல்லி 2 வருஷமாக நான் வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு இன்னும் 1 வருஷம் நீ என்னோட இருன்னு சொன்னாங்க. அந்த நேரம் எல்லோரும் நல்லா தான் இருந்தாங்க. எனக்கு ஃபோன்லாம் வாங்கி தந்தாங்க, கார்டு வாங்கி தந்தாங்க, லேப்டாப் கூட அந்த மேடம் வாங்கி தந்தா. எல்லாம் வாங்கி தந்து என் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இந்தோனேசியா வேலைக்காரி ஒன்று இருந்தால் நான் வந்து 6 மாதத்தில் அவள் 4 வருஷம் வேலை முடிஞ்சு போயிட்டா. அவளும் ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சு தான் போனான். அதே மாதிரி நான் தெரியாது நான் இந்த மாதிரி இப்படிலாம் செய்வாங்கன்னு சொல்லி என்னை இந்த வீட்டுக்குள்ளே ஃபோன்லாம் பாய்க்க விட்டு நல்லா தான் கதைக்க வச்சாங்க. எல்லாம் வந்து இன்னொரு வேலைக்காரி வந்துச்சு, ஸ்ரீலங்கா வேலைக்காரி புத்தகத்துலேருந்து. அவளும் ஏஜென்சிலேருந்து தான் வந்தா. அவள் என்னோட சரியான போட்டி பொறாமையாக இருப்பாள். இனி நான் தான் வேலை செய்யலைன்னு சொல்லி என் மேடம் பேசுவான். அந்த நேரம் நாளும் இப்போ சரியில்லைன்னு என்னை ஃபோன் காய்க்க வேணான்னு சொல்லி ரொம்ப கண்டிஷன் போட்டாள். ஒவ்வொரு நாளும் என்னோட சண்டை அப்படி பாம்புல மாதிரி இந்த வீட்டில் வேலை செய்யணும். கட்டில் கதிரை எல்லாம் தூக்கி போடணும். அப்படிலாம் நான் இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் அவகிட்ட நான் சொன்னேன், மேடம் நான் உனக்கு நல்லா தானே வேலை செஞ்சேன், நான் அவகிட்ட தான் கதைப்பேன். ஆம்பளைங்களுக்கு தெரியாது இந்த வீட்டில் நடக்கிறது. ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க படுத்துருவாங்க. அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாது. இந்த பொம்பளை இங்கே என்கிட்ட ஒன்று சண்டை பிடிச்சிட்டு அங்கே போயிட்டு ஒன்றுக்கு 2ஆவது சொல்லி விட்டுருவா எங்கள் மேடம். இப்போ இந்த 1 மாதமாக என்னோட ஒரே சண்டை. எவ்வளோ வேலை செஞ்சாலும் வேலை செய்யலைன்னே சண்டை பிடிப்பா. கடைசியாக என்னால் பொறுக்க முடியல. நான் சொன்னேன், மேடம் என்னோட நீ சண்டை பிடிக்காத, எங்களுக்கு இங்கே யாருமே இல்லை, உங்களை நம்பி தான் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி. நான் ஃபோனில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே நான் வச்சுருக்கேன். நேற்று வந்து என் ஃபோன் நார்மல் ஃபோன் எல்லாம் எடுத்துட்டாங்க. 3 ஃபோன் வச்சுருந்தேன். ஏன்னா சிம் வந்து கட்டாயி காசு போட்டால் கட்டாயி போயிடுவான். அதனால் அவங்க தான் எனக்கு சிம்மெலாம் வாங்கி வந்து தந்தாங்க. அவங்க அந்த ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டு நான் ஒரே ஃபோன் கதைக்கிறேன்னு சொல்லி இவங்க நேற்று என்ன அடித்து இந்த காதில் உள்ள தோடெல்லாம் எங்கே போணுச்சுன்னே தெரியல, எங்கே விழுந்துருக்குன்னு தெரியல. அதில் உள்ள சொரையெல்லாம் அந்த சொரை மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். என்னை அடித்து ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நேற்று காலையிலேருந்து நான் இன்னும் சாப்பிடல. இன்றைக்கி அன்றைக்கி போலீஸ் கொண்டு போகிறேன்னு சொன்னாங்க. என்ன முடிவு வரும்னு எனக்கு தெரியாது. முடிஞ்சால் யாரும் சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏஜென்சிக்கு தெரிவித்து உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வீட்டு பணிப்பெண்கள் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு போகிறாங்க. செய்யாத பழியை சுமந்துக்கிட்டு மரணமாகி போகிறாங்க. அந்த அளவில் இந்த வீட்டில் நான் போய் சொல்லையோ களவெடுக்க அப்படிலாம் ஒன்றுமே எதுவுமே நேர்மையாக தான் நான் செஞ்சேன். ஏன்னா அவங்க ஃபோன் பாவிக்க விட்டனால தான் ஃபோன்லாம் பாவிச்சு நெட் ஃபோன்லாம் பாவிக்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரியாமல் எதுவுமே நான் செய்யலை. அதனால் அல்லாவுக்காக வேண்டி யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு உதவி செய்யுங்க. தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.